வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியில் சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி கடந்த வாரம் அமெரிக்காவிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பான நிகழ்ச்சியாகத்தான் அமைய போகிறது. இது தொடர்பான ஆய்வுக்காக நாங்கள் இப்போது நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியுடைய ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சுதர்மா அவர்களே. வணக்கம் தினேஷ். வணக்கம் நேர்களே. கடந்த வாரம் அமெரிக்காவில் இடம்பெற்ற கொரில்லா ஒன்று சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது, இந்த விடயம் அமெரிக்காவை கடந்த பல தேசங்களிலும் ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகவும் ஒரு தரப்பார் சொல்ல, இன்னொரு தரப்பார் இல்லை இது சுட்டுக் கொல்லப்பட்டது சிறந்த முடிவு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை பொறுத்தவரையில் கொரில்லா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இந்த நிலைமைக்கு வருவதற்கான காரணம் என்ன என நீங்க நினைக்கிறீங்க? இந்த வளமையான இந்த மிருக காட்சி சாலைக்கான வருகையாகத்தான் அந்த குடும்பத்திற்கும் அந்த வருகை இருந்திருந்தது. அந்த இது பற்றிய விவரணத்தை அந்த நேற்றைய நியூயார்க் டைம்ஸ் பதிவேற்றியுள்ளது. அந்த சிறுவன் 3 வயதுடையவன். அந்த கொரில்லாக்களின் சரணாலயம் நீரோட்டம், பசுமை நிறைந்த மரங்கள் என ஒரு பசுமையான சரணாலயமாக சூழமைக்கப்பட்டிருந்தது. இந்த பல இத்தியாதிகளை இந்த சரணாலயம் கொண்டிருந்ததால் அந்த சிறுவன் அந்த சுவாத்தியத்திற்கு கவரப்படுகின்றான். அதற்குள் அந்த கேரளா சரணாலயத்திற்கு போக விருப்பப்படுகின்றான். ஆனால் அங்கே போடப்பட்டுள்ள தடுப்புகள் அவனது ஆசையை நிர்மூலமாக்குகின்றது. இவன் இந்த சிறுவனுடைய தாயாருடன் இன்னும் 2 அல்லது 3 குழந்தைகள் சென்றிருக்கின்றார்கள். எனவே தாயார் அவர்கள் மீதான கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்த ஒரு தருணத்தில் அந்த தடுப்புக்குள்ளால் தவறி இந்த சிறுவன் அந்த கேரளா காப்பகத்திற்குள் விழுந்து விட்டான். இந்த விழுந்தவனை இந்த மனித குரங்கு குழுமத்தின் அந்த ஆண் குரங்கு தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டது. மேலே இருந்து பார்வையாளர்கள் அனைவரும் கூக்குரல்கள் கூச்சலிட, கீழே விழுந்த சிறுவன் ஒரு பயங்கலந்த பெரிய அழுகையில் ஈடுபட, இந்த 2 நிலைகளுமே அந்த கேரளாவை அந்தரங்கொள்ள வைத்திருக்கின்றது. அந்த சிறுவனை அந்த காற்றையில் பிடித்து நீரோடையில் இழுத்து சென்று அந்த மலைபுறத்திற்கு கொண்டு செல்கின்ற பொழுது இந்த நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று விடுமோ என்கின்ற அச்சத்தில், அல்லது இந்த கொரில்லாவால் அந்த சிறுவன் பாதிக்கப்படக்கூடும் என்ற அச்சத்தில் அந்த மனித குரங்கு சுட்டுக் கொல்லப்படுகின்றது. இதுதான் நடந்த சம்பவம். ஆனால் இது இந்த பலவேறான இந்த மனித தேடல்களை மாந்தர்களிடையே உருவாக்கியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இந்த டார்வின் என்பவருடைய கூர்ப்பு கொள்கையின்படி இந்த குரங்கிலிருந்து தான் மனிதன் தோன்றினான் என்று சொல்லப்படுகின்ற அதே நேரத்தில் இந்த மனித குரங்குகளுக்கு என சிறப்பு குணாதிசயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சிறப்பு குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவையானவை என்று சொல்ல முடியும்? இந்த கொரில்லாக்கள் எனப்படும் இந்த மனித குரங்குகள் அந்த மனிதர்களுக்கும் அந்த குரங்குகளுக்கும் இடையிலான DNA 1.3% தான் வித்தியாசமானது. மிக மிக சிறிய வித்தியாசத்தை மனிதர்களை விட கொண்டிருக்கின்ற, மனிதர்களுக்கு நெருங்கிய இனமாக உறவினமாக இருக்கின்றவை தான் இந்த கொரில்லாக்கள். இதுல இந்த 3 வகைகள் இருக்கின்றன. இந்த சிம்பன்சிஸ், மற்றது இந்த ஒரங்குட்டான்ஸ் என்று கூறுவார்கள். மற்றது அந்த பொனோபோஸ் எனப்படுகின்ற 3 வகை இந்த குரங்குகள் தான், மனித குரங்குகள் தான் இந்த மனிதர்களுடன் அந்த நேரடி தொடர்புடையவையாக இருக்கின்றன, அல்லது மனிதர்களுக்கு நெருக்கமானவையாக இருக்கின்றன. அந்த இவற்றிற்கும் மனிதர்களுக்கும், இந்த கொரில்லாக்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அந்த கொரில்லாக்கள் அனைத்துக்குமே கால்களை விட அவற்றின் கைகள் நீளம். குரங்குகள் இந்த கொரில்லா இனங்களில் இந்த வித்தியாசத்தை நீங்கள் அப்படியே காணலாம். அதிலும் இன்னும் ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த ஆண் குரங்கானது, தலைமை குரங்கு, அங்குள்ள அந்த பெண் குரங்குகளை விடவும் 2 மடங்கு பெரியது. இது இயற்கையாகவே அந்த ஆண் குழுமத்தை தலைமை தாங்கும் ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சக்தியாக. சாதாரணமாக ஒரு பெண் குரங்கு 200 250 ராத்தல் எடையுடையதாக இருக்கும் பொழுது, ஆண் குரங்கானது 450 500 ராத்தல் எடையுடையதாகவும் ஒரு பாரிய பலம் கொண்டதாகவும் இருக்கும். அதுதான் அந்த குழுவை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும். அதுதான் அந்த குழுவிற்கான பாதுகாவலனாக செயற்பட்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எதிர்க்கும் ஒரு சக்தியாகவும் இருக்கும். அவ்வாறான ஒரு நிலையில் அது அந்த 2 கைகளையும் அடித்து, அந்த நெஞ்சில் அடித்து உடமேற்றி அந்த ஒரு
அதீத பலத்தை பெறக்கூடியது. இவற்றின் உணவு வகைகள் என்று பார்த்தால் இந்த இலைகள், குருத்துக்கள், பழங்கள், கிழங்குகள் என்பனதான் இந்த கெர்லா குழுவத்தின் அந்த வெள்ளி மயிர் கெர்லாக்கள், அதாவது சில்வர் பேக் கொரில்லா எனத்தான் இந்த ஆண் குரங்கை அழைப்பார்கள். இதுதான் அந்த சிறுவனை பிடித்திருந்தது. ஆனால் அதற்கு சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அந்த குரங்குக்கு உள்ள பலமானது ஒரு 40 மனிதர்களுக்கு உள்ள பலமாக இருக்கும். ஒரு கோபம் பெறுகின்ற பொழுது அதன் நிறைதான் பெரியதென்றல்ல, அதன் காரியமாற்றுகின்ற முடிவு மற்றும் அதன் விரைவான செயற்பாடு, கையின் பலம் என்பனவெல்லாம் இந்த பாதுகாவலர்களையும் அல்லது அந்த மிருக காட்சி சாலையின் அவதானிகளையும் தேவைக்கேற்ற ஒரு முடிவை எடுக்க வைத்திருக்கும். ஆனால் இவை மிகுந்த அறிவுடையவை. இவை இந்த மனிதர்களால் பிடித்து வளர்க்கப்படும் பொழுது மனிதர்களுடைய பாசையில், அதாவது சைகை பாசையில் கதைக்கக்கூடியவை. அவ்வாறான நிலைமை ஒன்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த குரங்கு இனத்தின் ஒரு பெரிய முன்னேற்றகரமான இனமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இந்த கொரில்லா இனங்களில் இன்னும் ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் இங்கே கருதக்கூடியது என்னவென்று சொன்னால், இந்த கடந்த 10-15 வருடங்களில் 2 அல்லது 3 முறை இவ்வாறான சம்பவங்கள் மிருக காட்சி சாலையில் இடம்பெற்ற பொழுது, அந்த அதற்கினுடைய சரணாலயத்தில் மனிதர்கள் 2 முறை சிறுவர்களும் ஒரு முறை ஒரு பெரிய மனிதனும் தவறி விழுந்த பொழுது அல்லது வேண்டும் என்று சென்ற பொழுது அதை காப்பாற்றி அவர்களை காப்பாற்றி ஒப்படைத்திருக்கின்றன. ஆனால் இந்த முறைய நிலைமை அவர்களுடைய திடீரென அந்த குரங்கு அவர்கள் அந்த கூச்சலுக்கும் அந்த கத்தலுக்குமாக அந்த சிறுவனை காட்சியில் பிடித்து சென்றது அவர்களை அந்த குரங்கை சுட்டுக் கொள்ள வைத்திருக்கின்றது. அதைத்தான் நான் இங்கே நிற்க வேண்டும். இந்த மனித குரங்கு ஏன் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற கேள்விதான் எங்கள் மனதில் கூட இந்த செய்தியை கண்ணுற்ற போது உடனடியாக எழுந்த கேள்வியாக இருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்று கூட சொல்லப்படுகிறது. அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டிருப்பதனால் தான் நாங்கள் இந்த விவகாரத்தை இன்று விவாதிக்க வேண்டிய நிலை வந்திருக்கிறது. உண்மைதான். ஆனால் இந்த சூழ்நிலைக்கேற்றவாறு இயங்குதல் என்பதற்கான அவர்களுக்கு தரப்பட்ட நேரம் ஒரு சில செகண்ட்கள் ஆகும். அதனை நாங்கள் எவ்வாறு குறிப்பிடலாம் என்றால், அங்கே வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த நீரோடையால் அது அந்த மறைவிடத்திற்கு, அந்த மரங்கள் நிறைந்த பகுதிக்கு அந்த சிறுவனை காட்சிகளில் பிடித்து இழுத்து சென்றது பாதுகாப்பதற்காக இருக்கும். ஏனென்றால் முன்னர் கூட இந்த ஒரு சிறுவன் இந்த சில்வர் பேக் இந்த கெர்லா என படுகின்ற இந்த பாரிய ஆண் குரங்கு முன் ஒரு சிறைச்சாலை ஒரு மிக காட்சி சாலையில் விழுந்திருந்தான். விழுந்த பொழுது அந்த சிறுவன் மயக்கமிட்டு விட்டான், தலையில் அடிபட்டு. எனவே அந்த சிறுவன் மயக்கம் தெளிந்த பிறகு அந்த ஆண் குரங்காக அந்த சிறுவனை பாதுகாப்பாக எடுத்து சென்று இந்த குரங்குகளுக்கு உணவூட்டும் பகுதியில் விட்டு சென்றிருந்தது. ஆனால் அதற்குரிய நிலை அங்கே அவ்வாறாக இருந்தது. இங்கே உள்ள நிலையின் பொழுது அவர்களுக்கு அவ்வாறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் பதட்டம் என்பதை விட அந்த குரங்கின் பலம் அவர்களுக்கு அதீதமாக தெரிந்திருக்கின்றது. அதாவது ஒரு மரணத்தின் முன்னிற்கும் பச்சிலம் பாலகனா அல்லது இந்த மனிதனை விட பகுப்பாயின் திறன் ஒரு ஓரளவு சிறிது குறைந்த கெர்லாவா முக்கியம் என்ற கேள்விக்கான விடை பச்சிலம் பாலகன் என்று இருந்திருக்கும் என்பதை யாரும் மறக்க முடியாது. அதுதான் உண்மையும் கூட. மறுபக்கமாக இந்த கெர்லாக்களின் சிந்திப்பு திறன், சிலாகிப்பு திறன் என்பதை உண்மையிலேயே இந்த அளவிடுவதற்கு அரியவையாக இருந்தாலும் அதற்கு அவற்றின் குழும பாதுகாப்பு முக்கியமானது. குறிப்பாக இந்த ஆண் கெரில்லா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு 20 மனிதர்களின் தளத்தை ஒருங்கிய நிலையில் இருக்கும் ஒரு கெரில்லாவுக்கு தனது குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் உள்ள பெண் குரங்குகள் அல்லது சிறிய குரங்குகளை பாதுகாப்பதா அல்லது இந்த சிறுவன் தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக வந்துடுவானதை அது எவ்வாறு முடிவெடுக்கும் என்பதை யாருமே கணிப்பிட முடியாது. அதனால்தான் அந்த முடிவுக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். ஆனால் வேறு விதமான முடிவு என்று நீங்கள் கேட்டதற்கான பதிலாக அவர்களிடம் மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஊசி நிரப்பப்பட்ட துப்பாக்கி இருந்து அந்த குரங்கை ஒரு மயங்க நிலைக்கு கொண்டு
செல்லக்கூடிய நிலை இருந்திருந்தால் அது வரவேற்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் சிந்தித்துத்தான் இந்த காரியத்தை ஆற்றியிருப்பார்கள் என்பதில் நாங்கள் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. என்றால் முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு இருந்த நேரம் ஒரு சில செகண்ட்கள். இந்த கொரில்லா சுட்டுக் கொல்லப்பட்டதனான முடிவு உலகின் போக்கில் விருப்பம் கொண்ட இரு பாலாரை, அதாவது ஒரு பக்கத்தினர் மிருகங்களிடம் அன்பை பேண வேண்டும் என்கின்ற கருத்தையும் மிருகங்கள் சுதந்திரமாக வாழ வழி செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தையும் கொண்டிருப்பவர்களாகவும், மற்றைய சாரார் காட்சி பொருளாக அடைக்கப்படுவதை அனுமதிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த விலங்குகளை அடைத்து வாழ வைப்பது என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துப்படி இருக்கிறது? இது நீங்களே குறிப்பிட்டது போல இரண்டு வகையாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். குறிப்பாக இந்த மிருகங்களின் இந்த அதிசய குணங்களை நாங்கள் பார்ப்பதற்கான வழியாக அல்லது அவை தொடர்பான அந்த புரிதலை பெறுவதற்கான முறையாக அடைத்து வைத்திருத்தல் அமைந்திருந்தாலும் அல்லது சரணாலயங்களுக்கு வைத்திருத்தல் அமைந்திருந்தாலும் இந்த மிருக காட்சி சாலைகள் என்பன நிச்சயமாக தேவையானவை என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த யதார்த்த உலகத்தில் மிருக காட்சி சாலை இல்லாது விட்டால் பல மிருகங்களை மக்கள் அறிய முடியாத நிஜமாக பார்க்க முடியாது. மறுபக்கமாக இந்த பரிச்சார்த்த முயற்சிக்கு, பரிசோதனைகளுக்கு, ஆய்வுகளுக்கு, மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு என விலங்குகள் உட்படுத்தப்படுவது என்பது மிக மிக அவசியம். குறிப்பாக இந்த கொரில்லா இனங்களால் அந்த சைகை மொழியில் தகவல்களை பரிமாற முடியும் என்பது ஆச்சரியமான விடயம். அவர்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பரிமாற முடியும். அதுதான் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு பழக்கத்தை சொல்வதல்ல, அவர்களுக்கு அந்த அந்த கொரில்லாக்களுக்கு உள்ள உணர்வுகளை உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இந்த நிலையை இப்பொழுது இந்த கோகோ என்கின்ற ஒரு கொரில்லாவுடன் இந்த கொரில்லாவுடன் இந்த பிரான்சின் என்கின்ற ஒரு பெண் மேற்கொண்ட உரையாடல் தொடர்பான விவரங்களை நீங்கள் இந்த யூடியூபில் பார்க்கலாம். இந்த கோகோ தி கொரில்லா, இந்த கோகோ என்பது KOKO என்ற பெயரில் தேடினால் இதனை பார்க்கலாம். எனவே இந்த மிருகங்களுக்கு இந்த உணர்ச்சிகள் அதனை வெளிப்படுத்தும் திறமையில் இருந்தால் கூட அவற்றின் இந்த பகுத்தறியும் தன்மையானது சில வேளைகளில் அவற்றின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதாகவும் அல்லது தங்களுடைய வரையறை, நில வரையறை அல்லது கட்டுப்பாடுகள் சம்பந்தமானதாகவும் இருக்கும். மறுபக்கமாக இந்த அண்மையிலேயே பெரிதாக பேசப்பட்ட விடயம் ஒன்று இந்த பென்குயின் ஒன்று, அதாவது இந்த பென்குயின் என்கின்ற கடல் பறவை ஒன்று இந்த பிரேசிலில் ஒரு ஓயிலில் அதாவது கடல் எண்ணெயில் அழுத்தப்பட்டு பறக்க முடியாமல் கரையில் இருந்த ஒரு பென்குயின் ஒருவர் அதனை கழுவி பராமரித்து ஒரு வாரத்திற்கு அந்த கடலில் விட்டு விடுகின்றார். இந்த பிரேசிலில் இந்த பென்குயின்கள் இருப்பதில்லை. அவை அங்கிருந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றன. அங்கே வருவது கூட இல்லை. ஆனால் இவ்வாறு அந்த உதவியை பெற்ற பெண்குயினானது அந்த தன்னை பராமரித்தவரை தேடி வந்து அங்கே 7 மாதங்கள் இருந்து விட்டு வருடத்தில் மிகுதி 5 மாதங்களும் தனது இனத்துடன் சென்று இருப்பதை அந்த 4 அல்லது 5 வாரங்களாக செய்து வருகின்றது. இதனை BBC மற்றும் நியூயார்க் டைம்ஸ், CNN போன்றவை கூட ஒரு பெரிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. அதற்கான காரணமாக இந்த காந்தாலைகள் அல்லது முகந்து உணரும் வாசனை மற்றும் அவற்றின் DNA திறன் போன்றவை கூட இருக்கலாம். எனவே மிருகங்களுக்கு அசாத்திய திறன்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த கோகோ என்கின்ற கொரில்லாவின் விடயத்தில் அது அப்படி இல்லாமல் இப்பொழுது பெரிதாக பார்க்கப்படுகின்றது. அதனுடைய அந்த ஆளுமை, அதாவது மனிதர்கள் இதுவரை வரையறுத்து வச்சிருந்த மிருகங்கள் தொடர்பான கருத்தாடல்களையும் ஆய்வுகளையும் அல்லது அனுமானங்களையும் தகர்த்தெறிவு ரீதியாக இப்பொழுது இந்த கோகோ தி கொரில்லா என்கின்ற விடயம் பிரபலப்படுத்தப்பட்டது. கொரில்லாக்கள் தொடர்பில் இதுவரை இருந்த உலகின் நம்பிக்கையை அல்லது மிருகங்கள் தொடர்பான எதிர்ப்பை இந்த கொகோ என்கின்ற கொரில்லா பற்றிய விடயங்களினால் மாற்ற முடியும் என நினைக்கின்றீர்கள்? உண்மையில் இந்த கோகோ என்கின்ற இந்த மனித குரங்கானது சிறு பராயத்தில் தனது பட்டமானி படிப்பிற்காக, அந்த PhD படிப்பிற்காக அந்த பிரான்ஸ் என்கின்ற பெண்மணியால் கொண்டு வந்து வளர்க்கப்பட்டு இன்று அது 45 வருடங்கள் ஆகின்றது. அந்த பெண்மணியுடன் தொடர்ந்து இருக்கின்றது. இப்பொழுது அதன் நிறை 300 ராத்தல் அவருடன் நட்புடனும் உரிமையுடனும் பழகின்றது என்பதற்கெல்லாம் மேலாக தனது உணர்வுகளை, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றது. தனக்கு கவலையாக இருக்கின்றது என்று தெரிவிக்கின்றது. தொலைக்காட்சியில் ஓடும் ஒரு விவரண படத்தில் இருக்கின்ற கொரில்லாவை காட்டி எனது இனம் என்று சொல்லுகின்றது. அந்த தனது சைகை பாசையின் மூலம் தனக்கு தேவையானதை கேட்கின்றது. தான் தூங்க போகின்றேன் என்பதை அந்த சைகை பாசையால் சொல்கின்றது. இந்த சைகை பாசை, அதாவது சைன் லாங்குவேஜ் எனப்படும் அதை ASL, அந்த அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் என்கின்ற சைகை பாசையை தான் இந்த
மனித குரங்குக்கு அவர் புகட்டியிருந்தார். அந்த சைகை பாசையை, அந்த வாய் பேச முடியாதவர்கள் பேசுகின்ற சைகை பாசையை அது பரிபூர்ணமாக அடையாளப்படுத்தி தனது உணர்வுகளை தனக்கு தேவையானதை விளங்கப்படுத்துகின்றது. இதுதான் அந்த மாற்றம். அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மனிதர்களுக்கும் குரங்குகளுக்குமான வித்தியாசமானது இந்த டிஎன்ஏ 1.3% என்பது மிக மிக சிறிய அளவிலானது. அதை விட இந்த கேரளாக்களுக்கு உள்ள ரத்த வகைகளும் மனிதர்களின் ரத்தங்களை ஒத்ததாக இருக்கின்றது. அந்த கேரளாக்களின் தலையில் உள்ள முடி, ஒரு அங்குலத்துக்கு உள்ள முடியின் அளவும் மனிதர்களுடையதும் ஒன்றாக இருக்கின்றது என்கிறார்கள். அதே போல அந்த கேரளாக்களின் கண்களை பார்த்தால் கூட அவை மனிதர்களின் கண்களுக்கு ஒப்பீடானவை என்று கூட கூறுகின்றார்கள். இந்த எதிர்வருகின்ற அந்த ஆகஸ்ட் மாதம், இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இந்த பிபிஎஸ் என்கின்ற ஒரு தொலைக்காட்சி, அதாவது இந்த பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ் என்கிற அமெரிக்க தொலைக்காட்சி இந்த பேசும் குரலா பற்றிய ஒரு படைப்பொன்றை வெளியிட இருக்கின்றது. 42 வருடங்களாக அது நிகழ்த்திய மாறுதல்களை வடிகட்டி அது ஒளிபரப்ப போகின்றது. எனவே அந்த நிகழ்ச்சியை பார்ப்பது மூலம் நாங்கள் இன்னும் பல செய்திகளை பெறலாம் இருந்தாலும், இந்த மிருகங்களுக்கு இவ்வாறான அதிசய குணங்கள் இருக்கின்றன அல்லது மனிதர்களுக்கு மேலான குணங்கள் இருக்கின்றன என்பதற்கு உதாரணமாக இந்த யானைகளை எடுத்தால் அவை இந்த பழிவாங்கல், ஒருவர்கள் கோபம், ஒரு இனத்தில் அல்லது ஒரு நபர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபத்தை பலகாலம் வைத்திருப்பவையாகவும், தங்களுடைய இனத்தில் ஒரு யானை இறந்தால் அதற்காக அனுபவியாகவும், மீண்டும் அந்த யானை இறந்த இடத்திற்கு பல ஆண்டுகள் கழித்து வந்து அந்த எலும்புகளை தொட்டு செல்வதையாக அல்லது அதில் நின்று அறுது விட்டு செல்வதையாகவும் இருக்கின்றன. அதே போல இந்த கடலின் இனங்களில் டால்பின்கள் போன்றவை இருக்கின்றன. அதே போல மனிதர்களால் வளர்க்கப்படுகின்ற பறவைகள் கூட பல நேரங்களில் அல்லது மிருகங்கள் கூட மாறுதல்களை பெறுகின்றன. எனவே மாற்றங்கள் என்பது சாத்தியமானது. பொறுத்திருப்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை அந்த விவரணத்தை பார்த்தால் இவ்வாறான மாற்றம் இந்த உலக அரங்கில் இந்த மிருகங்கள் பற்றிய கணிப்பில் வந்திருக்கின்றது என்பதை அறிவதற்காக இதோடு நாங்கள் இந்த வாரத்துக்கான நிஜத்தின் தேடல் நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறோம். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்து நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுமைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி சுதர்மா அவர்களே. நன்றி இனேஷ். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் நேர். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com